கடையே கிடையாது. பிச்சை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கடையாட்டு கூப்பிட்டா அவரு சும்மா ஐயோ பாவம் அவரு அரிஞ்சு வச்சுக்கிட்டு போய் சண்டை போடும். அது என்னைக்குமா நெல்லையில ரேஷன் கடைக்கு வந்த முதியவருக்கு கைரேகை பதியாததால அரிசியும் கிடைக்கல, ஒன்னும் கிடைக்கலன்னு புலம்பியபடி பாவம் ரேஷன் கடை ஊழியர் என்ன செய்வார்னு ஆதங்கத்துல பேசுற வீடியோ வைரல் ஆயிட்டு வருது. அவரு சும்மா ஐயோ பாவம் அவரு அரிஞ்சு வச்சுக்கிட்டு போய் சண்டை போடும். அது என்னைக்குமா அவன் சட்டம் பண்ணுவான் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மன்னார் கோவில் நியாய விலை கடைக்கு முதியவர் ஒருவர் பொருட்கள் வாங்க சென்றுள்ளார். அப்போது தனது குடும்ப அட்டையை கொடுத்துவிட்டு கைரேகை வைத்துள்ளார். ஆனால் கைரேகை விழாத காரணத்தினால் பொருள் வழங்க முடியாது என ஊழியர் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் வேதனை அடைந்த அந்த முதியவர் சாப்பிடுவதற்கு அரிசி கிடைக்காத கோபம் மற்றும் விரக்தி மற்றும் ஆற்றாமையில் முதியவர் இயல்பாக பேசுவதை ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார். அதுல கைரேகை பதியாததால தனக்கு பொருட்கள் எதுவுமே கிடைக்கலனோ, இனிமேல ரேஷன் கடையே கிடையாது, பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும் போலன்னு புலம்பி இருக்கிறார். இதுக்காக ரேஷன் கடை ஊழியரிடம் சண்டை போடுறதுலாம் என்ன நியாயம்? அவர் சட்டப்படிதான் நடக்க முடியும், இல்லன்னா அவரோட வேலை போயிடும். அரசாங்கம் தன் போன்ற முதியவர்களை சிரமப்படுத்தாமல் முன்பு போல சீட்டில் பில்லினை கொடுத்து அரிசியை வாங்க செல்ல உத்தரவிட வேண்டும் என்று குமுறினார். மேலும் வயதான முதியவரான தனக்கு ரேஷன் கடைக்கு வந்து பொருட்கள் வாங்கி செல்ல இயலாது என்பதால் வேறு ஒருவரிடம் கொடுத்து விடுங்கள் என தாசில்தாரிடம் மனு அளிக்க சென்றால் அதற்கு உடனடியாக கையெழுத்து போட்டு தர மறுக்கிறார்கள் என்றும் வயதானவர்களுக்கு பயன் தரும் வகையில் எந்த சட்டமும் இல்லை என்றும் தனது ஆதங்கத்தை வேதனையுடன் கொட்டி தீர்த்தார். அவரால் வச்சுட்டு பழைய மாதிரி எழுதி சீட்டு போட்டு கையில முடிச்சு அரிசி கொடுக்க சொல்லி அதை பேசு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.